ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது லாஸ்ட்டு விலாகோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இல்லையா? ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி. ஸோ சேம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ கீழே இருக்கிற கபோர்டு எல்லாத்தையும் வந்து கிச்சனில் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கீழே இது என்ன வச்சுருக்கேன்னா பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன். அந்த பாத்திரமெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அந்த இருந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அந்த சேம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சன் வந்து இந்த கற்பாம்பூச்சி, இந்த பூச்சி, குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வரும் இல்லையா? ஸோ 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ வந்து எந்த பூச்சியுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எவ்ரி நைட் தூங்க போகிறக்கு முன்னாடியும் வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டோன்னா கவுண்டர் டாப்பு கற்பாம்பூச்சி வரவே வராது. ஸோ 3 months ஆயிடுச்சு. சரி, அதனால தான் டீப் க்ளீன் பண்ணலான்ட்டு நான் இருக்கிற சாமானமெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தோசைக்கல் வச்சு வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் பிசுப்பு வந்து நல்லா பிடிச்சிருச்சு. தோசைக்கல்லும் பணிகாரக்கல்லும் ரெண்டும் சேர்த்து தான் வைப்பேன். ஸோ கொஞ்சம் கூடுலாம் கட்டின மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து சுத்தமாக அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நியர்லி 1/2 hour ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா சும்மா ஸ்ப்ரே பண்ணி 5 minutes கழித்து அதுக்கப்புறம் ரப் பண்ணேன். ஆனால் போகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி விடலான்னு யோசித்தேன். அதுக்குள்ளே பாப்புக்குட்டி வந்துட்டாங்க. பாப்புக்குட்டிக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் மேலே அவ்வளோ இஷ்டம். ஸோ நான் அதை எடுத்தேன்னா அவளுக்கு வேணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்க ஆரம்பித்தோடனே வந்து அவளுக்கு கொடுத்து துடைக்க சொல்லிவிட்டு அவள் ஒரு கிளாத்து நான் ஒரு கிளாத்தை வச்சு. ஸோ பார்த்திங்கன்னா போகவே இல்லை. அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா ஓப்பன் பண்ணி சரி தண்ணி தொளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சிட்ருந்தேன். ஆனால் பாப்புக்குட்டி வந்து விடவே இல்லை. ஸோ அவள் எனக்கு வேணும்னு ஒரே அழுகாச்சு. சரி நம்ம தொளிச்சு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டா. அவள் வந்து நினச்சிட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு. ஸோ அவளே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம். தொளிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்குள்ளே பாப்புக்குட்டி போவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் போகவே இல்லை. அன்னைக்கு அவள் தூங்கவும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என் கூடயே வந்து விளையாண்டுருந்தான். என் கூடயே தான் இருந்தான். அதுக்கப்புறம் போட்டு நல்லா ரப் பண்ணு நல்லா தேய்ச்சி விட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெயின்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ போட்டு நல்லா ரப் பண்ணேன். ஒரு 10 to 15 minutes வந்து ரப் பண்ணேன். சூப்பர் க்ளீனாக போயிடுச்சு. இதுக்காக நம்ம போய் தனியாக லிக்விட் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணால் வந்து ஒரு ஹோல் கிச்சனை வந்து நீங்கள் சூப்பர்பாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் ஒன்லி த ட்ராபேக் வந்து நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் க்ளவுஸ் போடாமல் வந்து க்ளீன் பண்ணதுனால தான் கொஞ்சம் அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பாப்புக்குட்டி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வேலைக்கே வந்து 2 வேலை தான் ஆச்சு. ஆனால் பாப்பாங்க இருந்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் முடிக்கிற வேலை எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். நான் பாட்டில் பிடுங்கி வச்சோடனே ஒரே அழுதுட்டு அது வந்து போயிடுச்சு. ஸோ அந்த இடத்த வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஒரு கார்ட்போர்ட் போட்டு அது மேலே வச்சிட்டோன்னா இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு கார்ட்போர்ட் போட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து தோசைக்கல், பணிகாரக்கல், சப்பாத்திக்கு தனியாக ஒரு கல், அதுக்கப்புறம் வந்து பருப்பு கடையிறது, சப்பாத்தி கட்டை. ஏன் நான் மேலே வைக்கலைன்னா பாப்புக்குட்டிங்க எடுக்கிறப்போ வந்து ஹர்ட் ஆயிரும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பெரிய பாக்ஸில் போட்டு ஓப்பன் பண்ணது அந்த சின்ன இதில் வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து தொடச்சி எடுத்தோடனே காஞ்சிருச்சு இடமெல்லாம். ஸோ இருக்கிற பாத்திரமெல்லாம் வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கனாவே அந்த கபோர்டு வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ரேக் இருக்குது. ஸோ அந்த ரேக்கில் தான் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சேம் லிக்விடே தான் நான் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ண சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நான் வந்து ட்ரை கிளாத்தை வச்சு ரப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ மூடி மட்டும் கொஞ்சம் எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் அப்பப்போ வந்து கழுவிடுவேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு எண்ணெய் பிசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதை மட்டும் கழுவிடலான்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி வச்சுட்டேன். ஸோ இந்த ரேக்கும் வந்து அவர் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அவ்வளோ சூப்பர்பாக க்ளீனாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது க்ளீன் பண்ண எங்களுக்கு கிடைக்கல டைமு. ஸோ இப்போ வந்து சூப்பராக அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டார். அவருக்கும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால. சரி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சைடில் அந்த சொம்பு வச்சுருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஸ்டெயின்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. அதை வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாரு. இதை தனியாக கழட்டி எடுத்து ஒவ்வொன்றத்தையாக நாங்கள் வந்து கழுவி வச்சோம். ஸோ கீழே அந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லையா? அதில் வந்து அவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்துச்சு. இந்த டீ வந்து வடிகட்டுறப்போ ஒவ்வொரு சொட்டு சொட்டுறது, இல்லை பாப்பாங்க ஏதாவது சிந்துறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி அடுத்தது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோம் இல்லையா? ஸோ கவுண்டர் டாப் வந்து நான் எவ்ரிடே நைட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். அது வந்து அவ்வளோ வேலை எனக்கு கொடுக்கல. ஸோ நான் வச்சுருக்கிறதே 2 ஸ்டாண்டு தான். கீழே வந்து ராக் சால்ட் உப்பு வச்சுருக்கேன். மேலே வந்து புளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து ஆரிகனோ, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பாப்பாங்க ஏதாவது சூடு பொரிச்சிருச்சுன்னா விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பெண்ணெய், நெய் அதெல்லாம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சைடில். ஸோ அந்த மேலே இதுக்கு மட்டும் டிஷ்யூ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்பப்போ வந்து நான் கீழே இதுக்கு வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டிஷ்யூ எல்லாம் போய் ஒரு மாதிரி இது க்ரஷ் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் கீழே போடலாம். அந்த எண்ணெய் வைக்கிற கேப்பில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அப்பப்போ டிஷ்யூ ஈஸியாக மாற்றிக்கலான்னு. ஸோ இந்த ஒயிட் ஸ்டாண்டில் வந்து 2 இது வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ஸ்பூனு, ஃபோக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து நைஃபு, அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில் வந்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து செக்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இடிக்கல் வச்சுட்டு இப்போது வந்து வாலில் வந்து அங்கே ஃபுல்லாக க்ரையான்ஸு, பென்னு, பென்சில் எல்லாத்தையும் போட்டு வந்து கிறுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சேம் லிக்விட் நான் என்ன யூஸ் பண்ணனோ அதே லிக்விடை வச்சு தான் வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து டீப்பாக துடைக்க வேண்டாம், மேலாப்பில் துடைங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் டீப்பாக துடைச்சதுனால அந்த பெயிண்ட் எல்லாம் வர மாதிரி இருக்குன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இதை வந்து ஃபஸ்ட்டே எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், டீப்பாக பண்ணாதீங்க, மேலேயாக பண்ணுங்கள். நான் மேலாப்பில் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துட்டு அப்பப்போ வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த தண்ணி வடிஞ்சு வர்றப்போ அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் செவுரு வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ கர்டைன் துவைக்கணும். ஸோ கர்டைன் துவைக்கிறது எப்படி துவைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லா கர்டைன்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கர்டைன்ஸ் மேலே அந்த ரிங்காக இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த சாக்கில் இருக்கிற மாதிரி அந்த ஒயிட் கலராக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து மெஷினில் போட்டால் என்ன ஆகும்னா அது வந்து கிளியிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து மெஷினில் வந்து வாஷ் பண்ணலான்னா, இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ரிப்பன் கட்டி விடுவீங்க இல்லையா, அந்த ரிப்பன் யூஸ் பண்ணியே வந்து இந்த சர்க்கிள்குள்ளே விட்டு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஜன்னலுக்கு வந்து 2 கர்டைன் வரும் இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கர்டைனுக்கு வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு கர்டைனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து 2 தான். ஒன்று வந்து ரிப்பனு, இன்னொன்று வந்து டிஷர்ட்டு. இப்போ குழந்தைங்களோட பழைய டிஷர்ட் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணாத டிஷர்ட்டு. ஸோ இப்படி போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். ஸோ நல்லா கட்டிக்கிட்டு சைடில் வந்து பாப்பா வந்து அவ்வளோ அட்டகாசம், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பாங்களை வச்சுட்டு ஒரு வேலையுமே பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து சொன்னேன்னா கேட்டுப்பாங்க, ஓரளவுக்கு கேட்பாங்க, ரொம்ப இல்லை. குட்டி தான் வந்து ரொம்ப லூட்டி ஆயிடுச்சு இப்போது. ஸ்ப்ரூஹா வந்து சொல்கிறத கேட்டுக்குவான். ஸோ நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து கட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம டிஷர்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா தலைகீழாக வந்து திருப்பிக்கலாம்.
ஸோ இப்போ எவ்வளோ கர்டைன் வாஷ் பண்ண போகிறோமோ அவ்வளோ கர்டைன்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அவங்கவுங்க மெஷினில் எவ்வளோ லோடு போடணுன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மெஷினுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். இப்போ டிஷர்ட்டை வந்து நான் தலைகீழாக வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த நெக் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வந்து மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அந்த கையும் அந்த நெக் பார்ட்டும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம்னா டைட்டாக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு இப்போ தலைகீழாக வந்து திருப்பிக்கலாம். தலைகீழாக திருப்புறப்போ ஒரு சாக்கு மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து நம்ம இந்த கட்டி வச்சுருக்கோம் இல்லையா ரிப்பன், அந்த பாட்டை வந்து உள்ளே விட போகிறோம். ஸோ உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் கட்ட போகிறோம். ஸோ இப்போவும் ஒரு ரிப்பன் தேவைப்படும். ஸோ மொத்தம் எவ்வளோ கர்டைன்ஸ் துவைக்கிறீங்களோ அவ்வளோ கர்டைன்ஸுக்கு ரிப்பனும் டிஷர்ட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நாம் ஒரு லோடுக்கு வந்து ஒரு 4 கர்டைன்ஸ் போட்டோன்னா இன்னொரு லோடுக்கு இதில் இருக்கிறதே வந்து ரிமூவ் பண்ணி அந்த கர்டைன்ஸுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியும். ஆனால் கர்டைன்ஸ் கையில் துவைச்சி கைவலி வர்றதுக்கு நம்ம மெஷின்லேயே இந்த மாதிரி வந்து சேஃப்டியாக போட்டுக்கலாம். என்கிட்ட ரிப்பன் இல்லாததுனால நான் அங்கேயும் வந்து நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போடலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து பிஞ்சிருச்சு. அப்புறம் அதையே ரப்பர் பேண்டு தான் எனக்கு கட்டியாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அந்த ரிப்பன் இருந்ததை பாப்பா எடுத்து இது பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ மெஷினில் வந்து இப்படி போடுங்க. நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அந்த டிஷர்ட்டை வச்சு அதை வந்து தலைகீழாக போட்டு எவ்வளோ கர்டைன்ஸ் வந்து கட்டி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ கர்டைன்ஸை வந்து போட்டுக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தேன்னா சூப்பராக கர்டைன் வந்து க்ளீனாகி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இந்த விலாகு. நான் யூஸ் பண்ண லிக்விட் வந்து சும்மா தண்ணியில் ஏரியலில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டெயின்ஸும் ரிமூவ் ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.